ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டிருக்காரு, உங்க கன்சல்டிங் ஃபர்மோட கிளையன்ட்ஸ் எல்லாம் யாரு? அதுல அதானி குரூப் இருக்கா? சொல்லுங்க பதில். அதானி குரூப் அதோட கிளையண்டா இருந்தா உங்க கிளையண்ட் மேலேயே நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க ரொம்ப கிளீன் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்க எப்படி நம்புவோம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் பதில் வரல. ஆகவே இந்த மாதிரி பல விஷயங்கள் உன்னிப்பாக கவனித்து யோசிக்க வேண்டிய விஷயம், இதை பத்தி ஆலோசித்து விவாதிக்க வேண்டிய விஷயம். கடைசியாக நம்மளுடைய டிமாண்ட் என்ன வேண்டும் என்றால், சில பேர் சொல்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல மாத்திரம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. என்ன கேட்டா, இப்போ இருக்கிற நம்ம நாட்டு நிலைமையில அதானி தான் எல்லா இடத்துலயும் he is all pervasive. He is now controlling infrastructure, port, every other place, airports. எல்லா இடத்துலயும் அவரோட கை ஊனி இருக்கு. இந்த மாதிரி ஒரு செபி சேர்மன் மேல இருந்து அவரை எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகவே இவங்களை சேர்மன் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது நம்மளுடைய அல்டிமேட் டிமாண்டாக இருக்க வேண்டும்.